என்னங்க வீசிங் ஆஸ்மா சைனஸ் பிரச்சனை அப்படின்றாங்க. இன்லர் யூஸ் பண்றாங்க, பப் யூஸ் பண்றாங்க, புகை வச்சுட்டு வரீங்க. ஓகேங்க, நீங்க எந்த மருந்து வேணாலும் எடுத்துவாங்க, எந்த டாக்டர் வேணாலும் பாருங்க, எத்தனை வருஷம் மருந்து மாத்திரை எடுங்க. இத 3 வேளையும் 8 சொட்டுல இருந்து 12 சொட்டு வரையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை எத்தனை வருஷம் இருந்தாலும் சரிங்க, முற்றிலுமாய் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இது. இந்த சூர்ணத்தில் ஒரு 1/2 கிராம வச்சு 1/2 கிராம் 1 கிராம வச்சு தேனில் குழச்சி அப்படி நக்குனோடனே அடுத்த செகண்ட் நிற்கும் அப்படியே வீசிங்க. சூப்பருங்க ஐயா, சூப்பர் ஐயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, அதுவும் இந்த பனிக்காலம், மழைக்காலம், அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளிர்காலம் வந்துருச்சுனாக்கா வெளியே நடக்கவே முடியதில்ல. ஒரு ஆசைப்பட்ட கூலிங்கான பொருள், ஈரமான பொருள் சாப்பிட முடியதில்ல, பச்சை தண்ணியில் கை வைக்க முடியதில்ல, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற போது, ஒரு மோர் சாப்பிடும் போது, ஒரு இளநீ சாப்பிட முடியதில்ல, உடனே பார்த்தீங்கன்னா சளி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இழுத்து இழுத்து விடுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்குது. இன்லர் யூஸ் பண்ணுறாங்க, பப் யூஸ் பண்ணுறாங்க, புகை வைக்கிறாங்க, மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க. ஐயா இதெல்லாம் தேவைதான். அனைத்து மருந்துகளும் எடுக்கிறோம், மருந்துகளை கண்டிப்பாக கடைப்பிடிக்கிட்டோம், மருத்துவர்களை பார்க்கட்டும், சிகிச்சை எடுக்கட்டும். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மருந்து தேனில் சாப்பிடுங்க 2 வேளை, இல்லைன்னா கசாயம் சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, இது தேனில் எப்படி சாப்பிட்றது, கசாயத்தில் எப்படி சாப்பிட்டு சொல்லுங்கள். இதில் என்ன கலந்துருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிற ஆசை மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு இருக்குது. கண்டிப்பாங்க ஐயா, அதனால தான் இந்த வீடியோ. நிச்சயமா இது விளம்பரத்துக்கான வீடியோ இல்லை. நிச்சயமா ஐயா, கண்டிப்பாக. இல்லை, நம்ம 2 பேரும் என்ன செய்கிறோம்னா, நீங்களும் அதைத்தான் நோக்கமாக வச்சுருக்கீங்க, ஆமாம், நானும் அதைத்தான் நோக்கமாக வச்சுருக்கேன். நிச்சயமாங்க ஐயா. இது மருந்தில் என்னென்ன கலந்துருக்குங்கிறத நானே கொடுக்குறேன் உங்களுக்கு. சொல்லுங்கள். இதில் சுக்கு, மிளகு, திப்பிலி 3 பொருள் இருக்கு. அப்புறம் ஆளாதோட இது நம்ம தூது வேலை, முசுமுசுக்க, இது மாதிரி ஒரு பச்சளைகள் கொஞ்சம். பச்சளைனா பச்சையாக சேர்க்க முடியாது, சேர்த்தோம்னா கெட்டு போயிடும். அதெல்லாம் இப்போ நிழல் காய்ச்சலாக கொண்டு வந்து பச்சையாக பிடிங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு நிழல் காய்ச்சலாக போட்டு நிழல்லையே காய விடணும். ஒன்றும் வேணால் ஃபேன் காற்று வேணால் வச்சுக்கலாம். மற்றபடிக்கு வெயிலில் போட்டோம்னா சருகாயிடும், ஒன்றுமே இருக்காது. சத்தையெல்லாம் பச்சையும் பூரா ஓடிடும். அது நிழல் காய்ச்சலாக போட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு, மிக்சியோ கிரைண்டர்லையோ எதையோ ஒன்றில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிட்டு நல்லா 120 நம்பர் ஜல்லடையில் ஜலிச்சுட்டு இதை வந்து காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஏறத்தால் 32லேருந்து 36 சரக்கு வந்து உள்ளே சேர்ந்துருக்கு. நான் இப்போ சொன்னது வந்து என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறதுல ஒரு 1-2 தான் சொல்கிறேன். ஏன்னா 36-37 சரக்கை ஞாபகத்தில் வைக்க முடியல. இது மட்டுமா மருந்து செய்கிறோம், பல நோய்களுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொடுக்கும்போது நீ ஐயா சொன்ன மாதிரி எத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான். இது வந்து இந்த நீங்கள் கேட்டது என்ன, வீசிங் தானே? ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை. ஆமாம். இதில் வந்து இது கோலையும் சரி பண்ணு சொன்னீங்க. ஆமாம். இது மற்ற டாக்டர்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, இது நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயமாகவே பார்க்குறாங்க. ஆமாம். நுரையீரல் மட்டும் பிரச்சனை இல்லைங்க, இறப்பை தான் பிரச்சனை. இறப்பையில் கேஸ் லோடானோடனே இங்கே வந்து காற்று வந்து இங்கே வந்து அடைக்கும், இந்த இடத்துல அடைச்சோடனே அவங்களுக்கு வந்து இதிலிருந்து 2 பிரிவு பிரியும். ஒன்று நுரையீரலுக்கும், ஒன்று இறப்பைக்கு. அதில் வந்து கேஸ் லோடானோடனே அந்த கேஸ் வந்து அவங்களுக்கு வேப்பமாவோ இதாவோ வரலைன்னா உடனடியாக அவங்களுக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த இழுவை நிற்கணும்னா இந்த சூர்ணம் வேணும். இந்த சூர்ணத்தில் மெயினாக இன்னொன்று நாங்கள் சேர்க்குறோம், அதையும் ஓப்பனாகவே சொல்கிறேன், முடிஞ்சால் செஞ்சுக்குங்க. இதை டாக்டருக்கு யாராவது டாக்டர்னா நம்ம சித்தா டாக்டர் பார்க்குறாங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா அவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். அவங்க செய்ய முடியலையா, செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்துப்பு ஒரு பங்கு, பெருங்காயம் 1 பங்கு, இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது எவ்வளவு நாள் போட்ட பிரச்சனைனாலும் சரி, வாயில் போட்டு சுடு தண்ணியை குடித்தோடனே 10 நிமிஷத்தில் இழப்புன்றோம். வேறு வகையான மருத்துவத்தில், அந்த மருத்துவத்தில் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது பிரச்சனை வந்துடும். இன்ஜெக்ஷன் பண்ணால் கூட 3 மணி நேரம் ஆகும் குறைஞ்சது வீசிங் நிற்கிறதுக்கு. இன்ஜெக்ஷன் தொடையிலையோ இடுப்புலையோ கையிலையோ போடுவாங்க, 3 மணி நேரம் ஆகும். இது வெறும் 3 நிமிஷத்துக்குள்ள நிப்பாட்டும்.
ஓ சூப்பர். 3 நிமிஷம் எங்கே இருக்குது, 3 மணி நேரம் எங்கே இருக்குது? சூப்பருங்கய்யா. சொல்லுங்கய்யா எங்கிட்ட. இல்லை உண்மைதையா, நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மைதான். பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் அது மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது. இதில் ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு வச்சுக்கிறோம் ஒரு வேளை. இப்போ இந்த சூர்ணம் மட்டும் பத்தாது. இதில் நாங்கள் என்ன செய்வோம்னா, பாரம்பரிய வைத்தியர்கள் இந்த தாம்பரம்னு சொல்கிறோம்ல, தங்கத்தில் கலக்கிறாங்கல்ல தாம்பரம், அதை வந்து செந்தூரம் பண்ணி வச்சுருப்போம். அதை ஒரு தூண்டு ஒரு எடை அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அது வயசறிஞ்சு உடம்பறிஞ்சு தான் கொடுக்கணும். அது நல்லா இப்போ பெரிய டாக்டருக்கு மட்டும்தான் செய்ய முடியும். அதை இத்தினூண்டு எடுத்து வச்சு இந்த சூர்ணத்தில் ஒரு 1/2 கிராமம் வச்சு 1/2 கிராமம் 1 கிராமம் வச்சு தேனில் குழச்சி அப்படி நக்குனோடனே அடுத்த செகண்ட் நிற்கும் அப்படியே வீசுங்க. சூப்பருங்கய்யா சூப்பர். இது வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய வைத்தியர்களுக்கு மட்டும்தான் அதை சரியாக வரும். அப்படி பாரம்பரியமாக வரல, நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு வெறும் மூலிகை தான் தெரியும்னா, சென்னாயுருவின்னு ஒன்று இருக்குது. நாயுருவியில் சென்னாயுருவி, அது சிகப்பாக இருக்கும். தண்டு இலை இந்த பின்பகுதி எல்லாம் சிகப்பாக இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா அந்த செப்பக்காடுகளில் கிடைக்கும். அப்படியும் உங்களுக்கு தெரியலைன்னா கம்பத்துக்கு பக்கத்தில் சுருளின்னு ஒரு அருவி இருக்குது, போங்க. அங்கே முந்திரி திராட்சை பழ தோட்டங்கள் இருக்குது. அந்த வேலி ஊரா அதுதான் இருக்குது. யாரும் பிடுங்கன்னா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. மருத்துவத்துக்குன்னு சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு போங்கய்யா அப்படி தான் சொல்லுவாங்க. வாங்கி கட் பண்ணி கொண்டு வந்து நிழல் காய்ச்சலாக போடுங்க, பவுடர் பண்ணுங்க, கொடுங்க. வேலை செய்தா இல்லையான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். சூப்பருங்க ஐயா. ஏன்னர்களே, அற்புதமாக ஆஸ்மா வீசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை ஒரு டிப்ஸ்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த குருமருந்து எப்படி இருக்குதுன்னா, வெறும் வயிற்று இல்லைங்க. ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க நெய்யில் எடுக்கணும். 8 சொட்டுலேருந்து 12 சொட்டு, அதிகபட்சம் உடலுக்கு தகுந்த மாதிரி 15 சொட்டு வரை எடுக்கலாம். இது நீங்கள் துளை போடுற மாதிரி தான் அந்த சொட்டு நீர் விழும். இது 3 வேளை நீங்கள் எடுக்கும்போது எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆஸ்மா வீசிங் சைனஸ் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் எடுக்கிற மாதிரி மருந்து மாத்திரைகள் இல்லை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கூட எடுத்துகிட்டு வந்தபோது மிக அற்புதமாக வேலை செய்யும். இதை 3 வேளை நெய் எடுக்கிறது மிக சிறப்பானது சொல்லிட்டேன்னா, ஒரு சில நெய்யே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 200 ml தண்ணியில் ஒரு டைமுக்கு 200 ml தண்ணியில் 8 சொட்டுலேருந்து 12 சொட்டு வரையும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் விட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். அதோட சேர்த்து இதுவும் கஷாயமாக ஐயா சொன்ன மாதிரி 2 வேளை தேனில் குழப்பி சாப்பிடுங்க. தேன் பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு கசம் வச்சு குடிங்க 2 வேளை. இதெல்லாம் எதுக்குன்னா, சித்த மருத்துவம் இது மாதிரி மருந்துகள் இருக்குன்னு சொல்ல வரும். ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மதுரையில் அண்ணா நகரில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக ஐயா இணைந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வராரு. சிறப்பான சிகிச்சையில் கொடுக்குறாரு. வர்ற பேஷண்ட் நாடி பாடிச்சு பார்த்துட்டு தான் அவங்க மருந்தே கொடுக்குறாரு. 4448 வியாதிக்கும் சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சையில் இருக்குது. மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க ஐயாவை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.